என் உயிரின் உயிர்கொல்லி நீயும் பாகம் 6 அத்தியாயம் 26. அலுவலகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த சித்தார்த் தோட்டக்காரன் ராமு கிட்ட அம்மா எங்க அப்படின்னு கேட்டான். சங்கரிம்மா மாடியில தூங்குறாங்கய்யா என்றான். சரி அப்படின்னு சொல்லி உள்ள போனவன் அவளோட அரைக்கதவை மெல்லமா திறந்து பார்த்தான். சங்கரி நல்லா அசந்து தூங்கி கொண்டிருக்கவும் அவளை எழுப்பி வீண் வம்புக்கு போறது இப்ப நல்லதே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணவன் அரைக்கதவை மெதுவா சாத்திட்டு அவனோட அறைக்கு போய் படுத்துக்கிட்டான். படுத்தவன் தூங்கவே இல்லை. மதுரா இந்நேரம் எப்படி இருப்பாளோ, என்ன பண்றாளோ, சாப்பிட்டாலோ இல்லையோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போல இருந்தது. மணியை பார்த்தான். மணி 10 தாண்டி இருந்தது. இதுக்கு மேல சரோஜாக்காவை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணவன் அமைதியா குளிச்சுட்டு வந்து தூங்கினான். விடியற்காலையில சங்கரி எழுறதுக்கு முன்னமே எழுந்து கிளம்பினவன் நேரா தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் குழந்தை அணு கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அலுவலகத்திற்கு போயிட்டான். காலையில விடிஞ்சு 9 மணிக்கு மேல எழுந்த சங்கரி சித்தார்த் நைட்டு வந்து போனதை அறிஞ்சு கோபம் கொண்டான். அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு, திமிர் பிடிச்சவன். வந்தவன் என்னை எழுப்பி இருக்கலாம்ல, அவன் கிட்ட பேசணும்னு சொல்லி இருந்தானே அப்படின்னு மனசுல கொதிச்சவன் சித்தார்த்துக்கு போன் பண்ணான். 2வது ரிங்லயே போன் எடுத்தவன் ஹலோ அப்படின்னு கூப்பிட்டான். ஹலோ, நான் சங்கரி பேசுறேன். நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி இருந்தேனே, நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை எழுப்பியிருக்கலாம் இல்லையா என்று கேட்டாள். இல்ல, ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடியாவது என்னை எழுப்பியிருக்கலாம் இல்லையா, உங்ககிட்ட நான் பேசியிருப்பேனே அப்படின்னு சொன்னா சங்கரி. ஆமா, நைட்டு கொரட்டை விட்ட தூங்கிட்டு இருக்கேன். காலையில உன்னை எழுப்பினா நான் மறுபடியும் ஒரு சண்டை உன்கிட்ட போடணுமா? என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, போன்லயே சொல்லு, என்ன பேசணும் உனக்கு என்கிட்ட அப்படின்னு கொஞ்சம் கடுமையான குரலையே கேட்டான் சித்தார்த். இப்ப எதுக்கு என் மேல எரிஞ்சு விடுறீங்க? ஆமா, நீங்க என்ன அடிக்கடி வீட்டுக்கு வரதே இல்லையாமா? உங்க அம்மா வீட்டுல தங்கிக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. வேற எங்கதான் போறீங்க என்று கேட்டாள் சங்கரி. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் எங்க போனாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அது என்னோட இஷ்டம். உன்ன மாதிரிதான் நானும் அப்படின்னு திருப்பி சொன்னான் சித்தார்த். ஓஹோ, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட சுத்த போறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு தெனாவட்டா கேட்டா சங்கரி. ஆமா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? அவ கூட தான் நான் சுத்திட்டு இருக்கேன். அவ கூட தான் அங்க எங்க போய் தங்கிட்டு இருக்கேன். அதனால உனக்கு என்னால என்ன பண்ண முடியும் என்று கேட்டான் சித்தார்த். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா உங்களால ஏதாவது பண்ண முடியுமா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நக்கலா கேட்டா சங்கரி. ஏய் சி, என்ன அசிங்கமா பேசுற? ஒரு பொம்பளை மாதிரியா பேசுற நீ? இப்படியா என்கிட்ட பேசுவாங்க, அதுவும் தொட்டு தாலி கட்டின புருஷன் கிட்ட என்று கேட்டான் சித்தார்த். தொட்டு தாலி கட்டின புருஷனா? தாலி கட்டும் போது தொட்டதோடு சரி, அதுக்கப்புறம் நீங்க எப்ப என்ன தொட்டீங்க என்றாள். நீங்க தொடாம இருந்ததாலதான் நான் வெளியில ஊசவே போறேன் அப்படின்னு திருப்பி சொன்னா சங்கரி. ஒரு கணம் மௌனமா இருந்த சித்தார்த், எனக்கு யாரையும் தொட பிடிக்கல, அதனால நான் தொடல, அவ்வளவுதான். வேணும்னா விவாகரத்து வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொன்னான் சித்தார்த். என்னது விவாகரத்தா? விவாகரத்து வாங்கிட்டு உங்ககிட்ட ஜீவனாம்சமா நீங்க போடுற பிச்சை பணத்தை வாங்கிட்டு போகணுமா? அப்படியெல்லாம் என்னால போக முடியாது. தொட்டு தாலி கட்டினீங்க, தாலி கட்டின பொண்டாட்டிக்கு உங்களால படுக்க சுகத்தை தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் பணத்தையாவது கொடுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன் என்று திருப்பி சொன்னார் சங்கரி. இவகிட்ட பேசுறான், நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு நினைச்ச சித்தார்த், சரி வேற ஒரு விஷயம் இல்லையே, நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சா. ஹலோ, என்ன பேச பேச போனை கட் பண்ண பாக்குறீங்களா என்றான். எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, எங்க ஊசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு தான் ஒரு பொண்ணு கூட வாழவே துப்பில்லையே, எந்த பொண்ணுகிட்டையும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஆளாச்சு நீங்க என்றார் சங்கரி. போனை வைக்க போனவன் அப்படியே நிறுத்தினான். நீங்க இப்படி இன்னொரு பொண்ணோடு கூட சுத்திட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். சங்கரி, அசிங்கமா பேசாத, என்னால என்ன முடியும் முடியாதுன்னு நீ சொல்லாத அப்படின்னு ரொம்ப கத்திட்டு போனை வச்சுட்டான் சித்தார்த். போனை வச்ச சித்தார்த்துக்கு மண்டையெல்லாம் சூடேறிச்சு. சனின்னு பிடிச்சுவேன், இவகிட்ட போன்ல பேசினாலே பிரச்சனை தான் அப்படின்னு நினைச்சுவேன் அலுவலக வேலையில மீண்டும் கவனத்தோட செயல்பட ஆரம்பிச்சான். அந்த பக்கம் போனை வச்ச சங்கரியும், இவனுக்கு யாரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? அந்த மதுராவோ? இல்லையே,
அவதான் ஊரை விட்டே போயிட்டாளே, அவ எங்க இருக்கான்னு கூட தெரியாதே, அப்படி இருக்கும்போது இவனுக்கு யாரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு யோசிச்சான். லவ் பண்ற மூஞ்சப்பாரு, அவன் அந்த மதுராவை தவிர வேற யாரையும் தொடமாட்டான். இதுல இவனுக்கு நம்மள வேற கல்யாணம் பண்ணி வச்சு வெறும் பணம் மட்டும்தான் இவனால நம்மளுக்கு பிரயோஜனம், ஒரு சுகத்துக்கும் இவன் லாய்க்காக மாட்டான் அப்படின்னு மனசுல திட்டினவ இப்போ என்ன பண்றது? சங்கர் வேற இவன் கூட குடும்பம் நடத்தியே ஆகணும்னு சொல்றான். குடும்பம் நடத்துறதுக்கு நான் மட்டும் தயாரா இருந்தா போதுமா? அந்த சித்தார்த் அறிவு கட்டவன், அவன் தயாரா இருக்கணுமே. அவன் காதல் புனிதமானதுன்னு சொல்லி சொல்லி இப்படியே சாமியாரா போறான் அப்படின்னு 4 செவத்துக்குள்ள புலம்புனவ நேரா குளியலறைக்கு போய் குளிச்சுட்டு தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு வெளியில வந்தா. அவ வெளியில வந்ததும் வள்ளி அவ சாப்பிடறதுக்காக உணவு எடுத்து வச்சா டேபிள்ல. அத நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டவ இப்போ என்ன பண்ணலாம், இங்கேயே உட்காந்து முட்டை உரிச்சிட்டு இருக்க முடியுமா? எங்கேயாவது வெளியில போலான்னு பார்த்தா பாய் ஃப்ரெண்டு கூட போனாதான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும், தனியா எங்க போறது அப்படின்னு யோசிச்சுவ. சரி, நம்ம போய் மாமியார் கிட்ட கொஞ்சம் வம்பு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு தன்னோட காரை எடுத்துட்டு போனா சங்கரி. தனது மாமியார் வீட்டுல மாமியாரும் மாமனாரும் ஹால்ல பேசிட்டு இருந்தாங்க. அதை கண்டவ ஹாய் அத்தை, ஹாய் மாமா என்றாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சங்கரியை பார்த்த சித்தார்த்தோட அம்மாவுக்கு வாயெல்லாம் பிளந்தா. என்னம்மா, ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்க, குழந்தைய பார்க்கணுமா என்று கேட்டாள் அப்பாவியாக. குழந்தையா? அது யாருக்கு வேணும், அதை நீங்களே வச்சுக்கோங்க, நான் குழந்தை பாக்குறதுக்கெல்லாம் வரல அப்படின்னு தெனாவட்டா பதில் சொன்னா சங்கரி. வேற யாருக்காக வந்த அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாரு சித்தார்த்தோட அப்பா. நான் உங்க 2 பேரையும் பாக்குறதுக்காக தான் வந்தேன் என்றாள் சங்கரி. பெரியவங்க 2 பேருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியமே. என்னது, எங்க 2 பேரை பாக்குறதுக்கு நீ இவ்வளவு தூரம் வந்தியா அப்படின்னு திருப்பி கேட்டாரு சித்தார்த்தோட அப்பா. ஆமா மாமா, இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? எனக்கு அதை விட பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு, அதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னா சங்கரி. என்னம்மா சந்தேகம் உனக்கு என்று கேட்டார் சித்தார்த்தோட அம்மா. அது ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க பையன் சித்தார்த் நீங்க வாங்கி கொடுத்த எங்க வீட்லயும் சரியா தங்கறது இல்லையாமா, உங்க கூடவும் சரியா தங்கறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அவர் வேற யார் கூட எல்லாம் எங்கெல்லாம் போயிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா சங்கரி. பெரியவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஜாட காமிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எப்படிமா தெரியும், அவன் ஆபீஸ் விஷயமா ஏதாவது வெளியூர் ட்ரிப் போயிருக்கலாம், அதெல்லாம் எங்க கிட்ட சொல்லிட்டா போறான் அப்படின்னு திருப்பி சொன்னாரு சித்தார்த்தோட அப்பா. பொய் சொல்லாதீங்க மாமா, உங்களுக்கு தெரியாம உங்க பையன் எதுவுமே செய்ய மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்ல நானே கண்டுபிடிச்சுட்டுமா என்று கேட்டார் சங்கரி. இது என்னம்மா வம்பா போச்சு, உன் புருஷன் எங்க போறான்னு நீ அவங்கிட்ட தானே கேட்கணும், எங்க கிட்ட வந்து உன் புருஷன் எங்க போறான்னு இப்படி எகிரிட்டு நிக்கிறியே, எங்களுக்கு எதுவும் தெரியாதுமா, நீ முடிஞ்சா சித்தார்த்து கிட்டே போய் கேளு அப்படின்னு திருப்பி சொன்னா சித்தார்த்தோட அம்மா. ஓஹோ சரி, நான் சித்தார்த் கிட்டே பேசிக்கிறேன். அப்போ நான் சித்தார்த் இருக்கிற ஆபீஸ் கிட்ட போய் சண்டை போடவா அப்படின்னு திருப்பி கேட்டா சங்கரி. ஒரு கணம் திகச்ச பெரியவர், சங்கரி எந்த சண்டையா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே முடிச்சிடு, ஆபீஸ்க்கெல்லாம் போய் சண்டை போட்டு என் பையனோட வானத்தை வாங்கிடாத அப்படின்னு கொஞ்சம் காட்டமாவே சொன்னாரு பெரியவர். தெரியுதுல்ல மாமா, அப்ப சொல்லுங்க, உங்க பையன் அடிக்கடி எங்க போறாரு, எங்க வெளியில போய் தங்கிட்டு வராரு அப்படின்னு திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டா சங்கரி. பெரியவங்க 2 பேருக்கும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இவங்க கிட்ட கேட்க அவளுக்கு தெம்பே இல்லை, கேட்டாலும் இவங்க வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சங்கரி, சரி மாமா நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க 2 பேரையும் முறைச்சுக்கிட்டு வெளியில போனா சங்கரி. அத்தியாயம் 30. சங்கரி சொன்னது மாதிரி சித்தார்த்த அவ விடவே இல்லை. அவனுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா. எங்க இருக்கீங்க சித்தார்த், என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, இது மாதிரி 1000 கேள்வி. சித்தார்த்துக்கு எரிச்சலா வந்தது. ஒரு முறை போனை அணைச்சே விட்டான். போன் சுவிட்ச் ஆஃப் செய்த அடுத்த 1 மணி நேரத்திலேயே அலுவலகத்துக்கே வந்து நின்னா சங்கரி. என்ன சித்தார்த், போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணா நான் சும்மா போயிடுவேன்னு நினைச்சீங்களா? நான் உங்க ஆபீஸ்க்கு வந்து நிற்பேன், நீங்க எங்க போனாலும் நாங்க வருவேன், என்ன மீறி நீங்க எங்கேயும் போக கூடாது, போகவும் முடியாது, அப்படி போனீங்கன்னா என்னையும் சேர்த்துட்டு கூட்டிட்டு போங்க அப்படின்னு கட்டளையிட்டா சங்கரி. இப்போ உனக்கு என்னதாமா பிரச்சனை, நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன் போதுமா அப்படின்னு கேட்டான் சித்தார்த். இப்போ இங்கதான் இருக்கீங்க, ஆனா நாளைக்கு எங்க போவீங்க,
நாளைக்கு மறுநாள் எங்க போவீங்கன்னு யாருக்கு தெரியும்? அதனால ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ்ன்னு வந்து சேருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போங்க என்றார் சங்கரி. நான் அடுத்த வாரம் பிசினஸ் ட்ரிப் போறேன் அப்படின்னா மொட்டையா சித்தார்த். ஓகே, நானும் வரேன். எந்த ஊருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் என்றார் சங்கரி. போய் முதல்ல குழந்தைய எடுத்துட்டு வந்து குழந்தைய நல்லா பாத்துக்கும், அதுக்கப்புறமா நீ என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். குழந்தைய பாத்துக்கிறதா அத்தை மாமா எல்லாம் இருக்காங்களே, உங்களை பாத்துக்கத்தான் நான் இருக்கேன் என்றால் அவளும் விடாம. என்னது, நீ என்ன பாத்துக்க போறியா? இத்தனை வருஷத்துல என்னை யார் பாத்துக்கிட்டா? என்னை நானே தானே பாத்துக்கிட்டேன் என்றான் சித்தார்த். போய் வேலை பாரு போ என்றான். அப்படியெல்லாம் வேலை பார்த்துட்டு எல்லாம் போக முடியாது சித்தார்த், நான் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க எங்க போனாலும் நான் அங்க வருவேன், ஏன்னா நான் உங்க மனைவி என்றார் சங்கரி. சித்தார்த் கடுப்புடன் முறைச்சான். அவள் தோலை குலுக்கி விட்டு, முதல்ல உங்க போனை ஆன் பண்ணி வைங்க. நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னாலும் இல்ல போன் பண்ணும்போது நீங்க எடுக்கலனாலும் உடனே நான் உங்க ஆபீஸ்க்கு வந்து நிப்பேன் அப்படின்னு எச்சரித்தாள் சங்கரி. கர்மம் கர்மம் அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். போனை எடுத்து ஆன் பண்ணி வச்சான். போதுமா, கிளம்பு என்றான் சித்தார்த். அவளும் தோலை கிளப்பி விட்டு கிளம்பினாள். இவகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு நான் மதுராவை போய் பார்ப்பேன்? அவளுக்கு வேற இன்னும் ஒரு 15 நாள்ல செக்அப் வேற இருக்கு. அவளை நான் எப்படி போய் பார்க்கறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான் சித்தார்த். சங்கரி கண்ணுல மண்ணை தூவிட்டு மதுராவை பார்க்க போகணும் அப்படிங்கிறது மனசுல ஓடிட்டே இருந்தது. இங்க இப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கேன். மதுராவோ குழந்தை கலைஞ்ச சந்தோஷத்துல நிம்மதியாவே சாப்பிட்டா. எப்பவுமே சாப்பிட மறுக்கிறவ சாப்பாட்டை விரும்பி சாப்பிடவும் சரோஜா சந்தேகமாகவே மதுராவை பார்த்தா. என்ன மதுராமா, எப்பவுமே சாப்பாடு வேண்டாம், காய் வேண்டாம், ஜூஸ் வேண்டாம் இப்படிதானே சொல்லுவீங்க? இப்போ நான் என்ன கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் மறுக்காம சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு வாந்தியோ தலை சுத்தலும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டா சரோஜா. இப்போ அதெல்லாம் நின்றுடுச்சு சரோஜாக்கா, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றேன் இல்லையா, அதனாலயா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா மதுரா. என்னமோ மதுராமா, நீங்க முதல்ல இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சரோஜா சொல்ல. ஆமா சரோஜாக்கா, இனி என்ன பண்ணாலும் இங்கிருந்து வெளியில போக முடியாது இல்லையா, அதனால என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா மதுரா. ஆமா மதுராம்மா, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சித்தார்த் தம்பி ரொம்ப பிடிவாதக்காரர். கண்டிப்பா உங்களை இந்த குழந்தைய பெத்து கொடுக்காம விடவே மாட்டார். அதனால நீங்களும் உங்க மனச சமாதானம் பண்ணிட்டு சித்தார்த் சொல்றபடி கேட்டுட்டு நடந்துருங்க அப்படின்னு சொன்னா சரோஜா. சரிதான் அப்படின்னு போலியா தலையசிச்சவன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு சரோஜாக்கா, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சரோஜா கிட்ட இருந்து நழுவி தன்னோட அறைக்கு வந்தவளுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சவ ரத்தப்போக்கு அதிகமா இருந்ததுனால அதிக நேரம் அங்க உட்காரவும் முடியாது உணர்ந்து தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வந்து பாத்ரூம்குள்ள நுழைஞ்சா. பேடை மாத்திக்கிட்டு வந்து படுக்கையில படுத்துக்கினவளுக்கு தூக்கமும் வரல. எப்படியும் சித்தார்த்தே கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவான், வந்து டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டு போவான். செக்அப் கூட்டு போனா கண்டிப்பா என்கிட்ட குழந்தை இல்லைங்கிறதும் தான் வயிற்றுல வளர்ந்த குழந்தை கலைஞ்ச விஷயமும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? சித்தார்த்தை எப்படி சமாளிக்கிறது? ஹாஸ்பிட்டல் போகாம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவளுக்கு மண்டையே வலிச்சது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தூங்கியும் போனான். இப்படியே 2 நாள் போச்சு. சுந்தரிய எப்படியாவது ஏமாத்திட்டு மதுராவை பார்க்க போறதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தான் சித்தார்த். அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு சந்தர்ப்பமும் கிடைச்சது. அவனுக்கு புது கான்ட்ராக்ட் டெல்லியில இருந்து ஒண்ணு கிடைச்சது. அதை சாக்கா வச்சு நம்ம இங்கிருந்து மதுராவை பார்க்க போலாமா அப்படின்னு யோசிச்சான் சித்தார்த். இதை எப்படி அந்த சங்கரி கிட்ட சொல்லி சமாளிக்கிறது? டெல்லிக்கு அவனுடைய மேனேஜர் துரை அங்கிளை அனுப்பி வச்சுட்டு தான் தான் டெல்லிக்கு போறதா சொல்லிட்டு நம்ம மதுராவை பார்க்க போனா என்ன அப்படின்னு யோசிச்சான். கொஞ்ச நேரம் அதை பத்தியே யோசிச்சான். திட்டம் கொஞ்சம் சரியா வர்ற மாதிரி இருந்ததுனால சங்கரிக்கு உடனே கால் பண்ணான். 2வது ரிங்ல போன் எடுத்த சங்கரி ஹலோ அப்படின்னு சொல்ல, ஹலோ நான் சித்தார்த் பேசுறேன் சங்கரி, கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் ஒன்று டெல்லியிலேருந்து கிடைச்சிருக்கு, நான் உடனே டெல்லிக்கு புறப்பட்டு போகணும் அப்படின்னு சொன்னா மொட்டையா. நான் நம்ப மாட்டேன். அவ சொன்னதும், இங்க பாரு,
நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? இதோ பார் கான்ட்ராக்டோட டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்த மெயில அவளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சான். அப்போ நானும் டெல்லிக்கு வரேன்னு சொன்னா சங்கரி. லூசு மாதிரி வளராத சங்கரி, உன்னை டெல்லிக்கு கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது? அங்க எங்க தங்குவேன்னு எனக்கே தெரியாது. இது எமர்ஜென்சியா நான் போறது, அப்படியெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்ன சித்தார்த் கிட்ட, அப்போ எவ்வளவு நாளா திரும்பி வருவீங்க என்று கேட்டார் சங்கரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது சங்கரி. கான்ட்ராக்ட் வந்திருக்கு, அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசி அக்ரிமெண்ட்ல சைன் போட்டதும் நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன சித்தார்த், இதுக்கு மேல ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல அப்படிங்கிற விதமா போனை கட் பண்ணான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சங்கரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா. அவளுக்கு சித்தார்த் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அவன் வாட்ஸ்அப்ல அனுப்பின அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்து சமாதானம் ஆனாலுமே ஏதோ ஒண்ணு அவளுக்கு உறுத்துதான் செஞ்சுது. உடனே அவ சித்தார்த்தோட ஆபீஸ் ரிசப்ஷனுக்கு போன் பண்ணான். சித்தார்த் எங்க போனாலும் தனக்கு சொல்ற மாதிரி அங்க ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தா சங்கரி. சித்தார்த்துக்கு ஆல்ரெடி ஆபீஸ்ல இருக்கிற ஆட்கள் மேல சந்தேகம் இருந்துச்சு. யாரோ இங்க ஸ்பை வேலை பாக்குறாங்க இந்த சங்கரிக்கு அப்படின்னு முதல்ல இருந்தே அவனுக்கு சந்தேகம். ஏன்னா அவன் எங்க போனாலும் சங்கர் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து சேர்ந்துடுறான். அதனால எல்லார்கிட்டையும் தான் டெல்லிக்கு போறதா சொல்லியிருந்தான் சித்தார்த். மேனேஜருக்கு மட்டும்தான் தெரியும் சித்தார்த் டெல்லிக்கு போகலன்னு. மேனேஜர் ரொம்ப வருஷமா இந்த கம்பெனில உழைக்கிறவர். சித்தார்த்துக்கு மேனேஜர் மேல முழு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜரும் சித்தார்த்தோட திட்டத்துக்கு ஒத்துழைச்சார். தான் டெல்லிக்கு போய் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வர்றதா அவர் ஒத்துக்கிட்டார். அதை நினைச்சு நிம்மதி பெருமிச்சு விட்டவன் உடனே செயல்ல ஈடுபட்டான். சங்கரி வரவேற்பு பொண்ணுகிட்ட போன் பண்ணி சித்தார்த் எங்க போறான்னு கேட்டான். சித்தார்த் டெல்லிக்கு தான் போறாருன்னு உறுதியா சொன்னான் அந்த பொண்ணு. அதனால அவளும் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சா. இப்படி சங்கரி கண்ணுல மண்ணை தூவிட்டு அன்னைக்கு சாயங்காலமே தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு மதுராவை பார்க்க அன்னைக்கே அவன் ஏற்காடு கிளம்பினான். அப்படி போற வழி எல்லாமே மதுரா பத்தின யோசனையிலேயே போயிட்டு இருந்தான் சித்தார்த். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சவன் ஸ்வீட்ஸ், பழம் அப்படின்னு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு மதுராவையும் அவ வயிற்றுல வளர தன்னோட குழந்தையும் பார்க்கணுங்கிற ஆர்வத்துல காரை விசில் அடிச்சபடியே சந்தோஷமா ஓட்டிட்டு போனான் சித்தார்த். பாவம், அவனுக்கு தெரியாது தன்னோட குழந்தை மதுராவோட வயிற்றுலயே கலந்து போன விஷயம். அது தெரியாதவன் தன்னோட குழந்தைய பத்தின இன்ப கனவுகள்ல தன்னை மூழ்கடிச்சிட்டு சந்தோஷமா காரை ஓட்டிட்டு போனான். அங்க மதுராவும் அவன் வர இன்னும் நாட்கள் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல சரோஜாவும் தனது பாத்ரூமை பயன்படுத்த மாட்டாள் அப்படின்னு நினைச்சான். தனது குளியலறைய சித்தார்த் மட்டுமே பயன்படுத்துவான். அவன் இப்போதைக்கு வரமாட்டான். அவன் வர்றதுக்குள்ள தனது ரத்த போக்கெல்லாம் நின்னுடும் அப்படிங்கிற தைரியத்துல அவளுடைய ரத்தம் படிந்த துணிகளையும் அவ அடுத்த நாளைக்கு தேவைப்படுற பேடையும் பாத்ரூம்ல அப்படியே விட்டு வச்சிருந்தான். ஆனா விதி யாரை விட்டது? நடுராத்திரில சித்தார்த் வருவான்னு எதிர்பார்க்காத மதுரா அமைதியா தூங்கிட்டு இருந்தா. அத்தியாயம் 31. அவன் வீட்டுக்கு போகும்போது இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மதுரா சாப்பிட்டுட்டு தூங்க போனதா சரோஜாக்கா சொல்ல அவளை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்டுட்டு அவளோட அறைக்கு போய் பார்த்தான். அங்க அவ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. மதுரா தன்னோட குழந்தை வயிற்றுல வளர்றதா நினைச்சு தூங்கிட்டு இருக்கிற அவளை எழுப்பாம அவளுடைய போர்வை மட்டும் நகர்த்தி விட்டு வயிற்றுல கை வச்ச சித்தார்த், தங்கம்மா நல்லா இருக்கியாடா? அப்பா வந்திருக்கேன்டா உன்னை பாக்குறதுக்காக. அம்மாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டியா? நீ சமத்தா தானே இருக்கே அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருந்தான் சித்தார்த். கதவை திறந்ததுமே மதுராவுக்கு விழிப்பு வந்துருச்சு. தன்னுடைய கதவை இப்படி உரிமையா திறக்கிறது சித்தார்த் மட்டுமா தான் இருக்கும் அப்படின்னு அவளுக்கு நல்லா தெரியும். உடனே கண்ணு முழிச்சா இவன் 1008 கேள்வி கேட்பான் அப்படின்னு நினைச்சவ பேசாம கண்ணை இறுக மூடிட்டு படுத்துட்டா. பக்கத்துல வந்த சித்தார்த் தன்னை ஒரு நிமிஷம் நின்னு கூர்மையா பார்த்ததையும் தாமேல இருக்கும் போர்வையை நகர்த்தி விட்டு வயிற்றுல கை வச்சு பேசிட்டு இருந்ததையும் அவ கேட்டுட்டு தான் இருந்தா. மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. இல்லாத குழந்தைகிட்ட அவன் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு உறுத்தல், அவ இந்த உண்மையை சொல்லவே போறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு,
இந்த உறுத்தல்ல இருந்து அவளை காப்பாத்திக்கவே முடியல. மனசெல்லாம் பதறி அடிச்சது. இவன்கிட்ட எப்படி பொய் சொல்லி நடிக்க போறேன்னு பயந்துட்டே இருந்தா மதுரா. தன்னோட வயிற்றுல இருந்து கையை எடுத்த சித்தார்த், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளியலறையில புகுந்துட்டான். அவன் குளியலறைய சாத்திர சத்தம் கேட்ட உடனே சடனா எந்திரிச்சு உட்கார்ந்த மதுரா பயந்தே போனான். இவன் கிட்ட குழந்தை கழிஞ்ச விஷயத்த நாம எப்படி சொல்றது? சொன்னாலும் இவன் நம்புவானா, இல்ல தான் தான் அழிச்சேன்னு சொல்லுவானா அப்படின்னு யோசிச்சா. இல்ல வேண்டாம் வேண்டாம், சொல்லாம விட்டுறலாம். எப்படியும் இன்னும் 2-3 நாள்ல கிளம்பிடுவான். இப்பதானே செக்கப் முடிச்சுட்டு வந்திருக்கோம், அதனால செக்கப் எல்லாம் இப்போதைக்கு கூட்டிட்டு போக மாட்டான். நாமளாம் சொன்னாதான் உண்டு, நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சா மதுரா. ஆனா அவ ஒரு விஷயம் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னோட பேட் எல்லாம் பாத்ரூம்ல வச்சிருந்தது. பாத்ரூமுக்கு குளிக்க போன சித்தார்த் குளிக்கிறதுக்காக பக்கெட்ல தண்ணி நிரப்பிட்டு இருந்தான். அவனுடைய அழுக்கு துணிகளை அந்த கூடையில அங்க இருக்கிற துணியில போடலான்னு பக்கத்துல போனான். அப்போ அங்க ஏதோ ஒரு மாற்றம் தெரிவதை உணர்ந்தான். அந்த கூடையில ஏற்கனவே மதுராவோட அழுக்கு துணிகள் இருந்துச்சு. அதுல ஏதோ சிவப்பான ரத்த கரையோட இருக்கிறத பார்த்தவன் பயந்து போய் அதை எடுத்து பார்த்தான். அந்த உடைகள் எல்லாமே அங்கங்கு ரத்த கரைகள் இருப்பது தெரிஞ்சது. அதுவும் பீரியட்ஸ் ஆறத குறிக்கிற மாதிரி. ரொம்பவும் குழப்படைஞ்சவன் அறைய சுத்தும் முத்தும் பார்த்தான். அங்க அவருடைய பேட் இருக்கிறதையும் பார்த்தவன் சற்று அதிர்ந்தே போனான். ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது அப்படின்னு நினைச்சுவேன். அடுத்த வினாடி தன்னோட உடைகளை முழுசா அணிஞ்சுக்கிட்டு பாத்ரூம் விட்டு வெளில வந்தான். வெளில வந்தவன் மதுரா படுத்திருக்கும் கோலத்தை பார்த்தான். அதுல கூட ஏதோ வித்தியாசமா உணர்ந்தான். கூர்மையா அவளை பார்த்தவன் அவளை எழுப்பினான். மெல்லமா அவளை தட்டி எழுப்பினான். ஒருவேளை தான் நினைச்சது தவறா இருந்தா அவளை துன்புறுத்தி கேள்விகளை கேட்க அவன் விரும்பல. அவ விழிச்சுட்டா இருந்தா. அதனால சித்தார்த் அழைச்சதுமே எழுந்து உட்கார்ந்துட்டான். ஏமோது, உன்னோட உடம்புக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்க அப்படின்னு பதட்டத்தை அடக்கிட்டு இயல்பான குறையில கேட்டான் சித்தார்த். அந்த கேள்வியில பேந்த விழிச்சா மதுரா. தன்னை சமாளிச்சுக்கிட்டு இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா மதுரா. உண்மையை சொல்லு மதுரா, உன்னோட துணியெல்லாம் அங்கங்க அழுக்கு கூடையில இருந்துச்சுல்ல, அதுல கொஞ்சம் ரத்த கரையெல்லாம் இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் கேக்குறேன், ஏதாவது பிரச்சனையா? வா டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். ஐயோ, இதை எப்படி மறந்தேன் அப்படின்னு நினைச்ச மதுரா துணிகளை அகற்ற மறந்தே விட்டேனே அப்படின்னு நினைச்சா. இல்ல சித்தார்த், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. ஆனா அவனுக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்லை. என்ன இருந்தாலும் இவ சொல்றத நம்பிதானே ஆகணும் அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். சரி மதுரா, நீ தூங்கு அப்படின்னு அவளை படுக்க வச்சுட்டு மறுபடியும் குளியலறைக்கு போய் குளிச்சுட்டு வந்தான். குளிச்சுட்டு படுக்கையில விழுந்தவனால அமைதியா தூங்கவே முடியல. அவனுக்கு மனசுல ஏதோ உறுத்திக்கிட்டே இருந்தது. ஒன்னும் இல்லைன்னா ரத்தக்கரை எப்படி அவளோட உடையில வரும்? குழந்தை நல்லா தானே இருக்கு, இவகிட்ட மறுபடியும் எப்படி கேட்கறது அப்படின்னு தவிச்சு போயிட்டு இருந்தான் சித்தார்த். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, காலையில இவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுதான் அப்படின்னு முடிவு பண்ணவன் அமைதியா தூங்க ஆரம்பிச்சிருந்தான். விடிஞ்சதுமே மதுராவை முதல் வேலையா எழுப்பினான். மது மது அப்படின்னு. கண் விழிச்ச மதுரா, என்ன சித்தார்த் அப்படின்னு கேட்டான். சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆயிடு, நம்ம டாக்டர்கிட்ட செக்அப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். செக்அப் என்றதும் துள்ளி எழுந்து, எதுக்கு? இப்பதானே செக்அப் போயிட்டு வந்தோம், மறுபடியும் எதுக்கு செக்அப் போகணும்? இல்ல எனக்கு டாக்டர் எல்லாம் கண்டிப்பா பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு திக்கி திணறினான். இல்ல, எனக்கு டாக்டரை இப்ப கண்டிப்பா பார்க்கணும், உன்கிட்ட நான் ஏதோ வித்தியாசமா உணர்றேன் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். இவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவானோ, இப்போ என்ன பண்றது? குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா இவன் என்ன மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவானோ, நினைச்சாலே உடம்பெல்லாம் உதறதே அப்படின்னு நினைச்சுவ. இல்ல சித்தார்த், நான் தான் சொன்னேனே, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தம் தெளிவா சொன்னான் மதுரா. அவ சொல்லியத அவன் நம்பவே இல்லை. மீண்டும் மீண்டும் ஒன்னும் இல்லைன்னு சொல்றத பார்த்து அவனுக்கு மறுபடியும் சந்தேகம் தான் வந்துச்சே தவிர வேற ஒண்ணுமே வரல. நீ சொல்ற ஒன்னும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் வாயிலிருந்து நான் கேட்டுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் பாரு மதுரா. கிளம்பி ரெடி ஆயிடு, உனக்கு 1 மணி நேரம் தான் டைம் அப்படின்னு சொன்னவன் அறையை விட்டு வெளியில போனான். அவனுடைய குரலுக்கு பயந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு குளிச்சுட்டு கிளம்பினான். குளிச்சுட்டு படுக்கையில உட்கார்ந்தவ
ஹாஸ்பிட்டலுக்கு போனா கண்டிப்பா தான் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவனை சமாளிக்கவே முடியாது. ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு வேற கேட்பான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடியே படுக்கையில உட்காண்டிருந்தா. அவருடைய அரைக்கதவை மெல்லமா தட்டினபடி உள்ள வந்தான் சித்தார்த். என்ன, ரெடி ஆயிட்டியா? சரி சரி வா கிளம்பலாம் அப்படின்னு அவனுடைய சட்டை பட்டனை போட்டபடியே வந்து கேட்டான். அவ எழாம படுக்கையில உட்காண்டிருந்ததை பார்த்தவன், என்ன மதுரா, எந்திரி போலாம், டைம் ஆச்சு, அப்பாயின்மெண்ட் வேற வாங்கியிருக்கேன் என்றான். அவ, இல்ல சித்தார்த், நான் வரல அப்படின்னா. எனது, ஏன் அப்படின்னு ஆச்சரியத்தோட அவன் கேட்க, எனக்கு தலையெல்லாம் சுத்துது சித்தார்த், என்னால வர முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி படுக்கையில அப்படியே படுத்துக்கிட்டா மதுரா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினைச்சுவேன். நான் வேணா உன்னை தூக்கிட்டு போகவா அப்படின்னு கேட்டான் சித்தார்த். இல்ல இல்ல வேணாம் வேணாம், கொஞ்ச நேரம் படுத்திருந்தா சரியா போயிடும், எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா. சரி, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிளம்பலாம் அப்படின்னு வெளியில போனான் சித்தார்த். எதுக்காக இவன் கிட்ட அரை மணி நேரம் டைம் கேட்டோம் அப்படின்னு மதுராவுக்கே புரியல. ஆனா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போனா உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கு நாமளே உண்மை சொல்லிட்டா கொஞ்சம் கௌரவமாவது இருக்குமே அப்படின்னு நினைச்சா. ஆனா இவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம பயந்து போனா மதுரா. அத்தியாயம் 32. வீட்டுக்கு வர்ற வழியிலெல்லாம் சித்தார்த்தோட முகம் இறுகியே கிடந்துச்சு. அரை மணி நேரம் டைம் கேட்ட மதுரா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சித்தார்த் அவளை வற்புறுத்தி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிற வழியெல்லாம் தான் சித்தார்த்தோட முகம் இறுகியே கிடந்தது. மதுராவுக்கு வயிற்றுல பயம் பரட்டுச்சு. 2 தடவை அவனோட முகத்தை திரும்பி பார்த்தவ அதுக்கப்புறம் பார்க்காமே வந்தா. வீட்டுக்கு வந்து காரை நிறுத்தினதும் மதுராவை கார்ல இருந்து தர தரன்னு இழுத்துட்டு உள்ள வந்தான். உள்ள வந்தவன் அவனுடைய அறையில படுக்கையில அவளை தள்ளி விட்டு கதவை சாத்தினான். அவன் இழுத்துட்டு வரும்போதே அவளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு விஷயம், அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. இனி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிச்ச மாதிரி இருந்தவ அவன் படுக்கையில தள்ளி விட்டதும் அவளுக்கும் கோபம் வந்துருச்சு. எவ்வளவு திமிர் இவனுக்கு, நான் என்ன பொம்மையா அவன் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுறக்கு அப்படின்னு நினைச்சவ தைரியமாவே அவனை எதிர்கொண்டா. கதவை தாளிட்டவன் மதுராவை நெருங்கி வந்து அவளை ஓங்கி ஒரு கன்னத்துல அடிச்சான். கன்னத்துல அடிச்சதோட மட்டும் இல்லாம அவ தலைமுடிய கொத்தா பற்றியபடி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் குழந்தைய நீ கலைச்சிருப்ப, எப்படி கலைச்ச எனக்கே தெரியாம, கலைச்சது மட்டும் இல்லாம அதை என்கிட்ட இருந்து மறைச்சு நாடகம் வேற ஆடிருக்கே, நீ உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்கவும் மதுராவுக்கு பதில் சொல்ல வாயே வரல. இல்ல இல்ல, நான் கலைக்கவே இல்லை, அதுவாதான் அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அவ கன்னத்துல ஓங்கி அடிச்சான். அவன் அடிச்சதுல கண்கள்லாம் கலங்குச்சு மதுராவுக்கு. அவகிட்ட தன்னை நிரூபிக்கணும்னு நினைச்சவ இல்லவே இல்லை, நான் கலைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அடிச்சான். அவளுக்கு மறுபடியும் கோபம் வர, ஒரு பொண்ணுக்கே தெரியாம அவ வயிற்றுல உங்க குழந்தைய விதைச்சுக்கிட்டு இப்படி அடைச்சு வச்சு என்ன சித்திரவதை பண்றீங்களே, சி நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு அவ கோவத்துல வார்த்தைகளை விட்டா. அதுக்காக ஒரு உயிரை வயிற்றுலயே கலைக்க உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு அவனும் திருப்பி கத்த. இல்லவே இல்ல இல்ல, நான் கலைக்கவே இல்லை, எத்தனை முறை சொல்றது, நான் கலைக்கல கலைக்கல கலைக்கல, அதுவாதான் கலைஞ்சது அப்படின்னு அளவுக்கு மீறிய கோவத்துல கத்துனா மதுரா. பொய்ய எத்தனை தடவை சொன்னாலும் அது உண்மையாயிடாது. என் குழந்தைய எவ்வளவு எதிர்பார்த்து ஆசையோட காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, சனினே எல்லாத்தையும் கலைச்சிட்டே அப்படின்னு அவளை மறுபடியும் அடிச்சான். அவன் அடிச்சதுல கீழே விழுந்தவ வலி தாங்க முடியாம, ஆமா நான் தான் கலைச்சேன், அப்படிதான் என் குழந்தைய கலைப்பேன், அது என்னோட வயிறு, என்னோட குழந்தை, என்னோட இஷ்டம் அப்படின்னு அவளும் ஆத்திரத்துல கத்த ரௌத்ரமாவே மாறி போனான் சித்தார்த். என்னது, என் குழந்தைய நீ கலைச்சிட்டியா பாவி, அது அழியும் போது அதுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னவன் மிருகமாவே மாறியிருந்தான். தன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்கிற வெறி அவனை கற்கால மனிதனுக்கே தள்ளி விட்டு இருந்தது. இடுப்புல இருந்த பெல்ட்டை உருவினவன் மதுராவை அடிச்சு நொறுக்கினான். யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை எல்லாம்
அந்த அப்பாவி பொண்ணு மேல காட்டியிருந்தான் சித்தார்த். அவ அடி தாங்க முடியாம வலியால மயங்கி விழுந்ததும் சீ என்று பெல்ட்டை அங்கேயே போட்டவன் அறையை விட்டு வேகமா வெளியில போனான். அறையை மட்டும் இல்ல, வீட்டை விட்டு வெளியில போனான். எவ்வளவு ஆசையா அவளை பார்க்கணும்னு வந்தான். இப்படி அவனுக்கு துரோகம் செய்ய அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவனும் ஒரு ஆண்மகன் அப்படிங்கறத பார்க்காம காரை ஓட்டிட்டு போகும்போதே அழுதுகிட்டே போனான். சென்னைக்கு வந்தவனால அமைதியா எந்த வேலையும் ஈடுபடவே முடியல. அவளை அடிச்சது மனசு உறுத்த சரோஜாவுக்கு கால் பண்ணான். அவன் மதுராவை அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சரோஜா அறைக்குள்ள வந்தவ அதிர்ந்தே போனான். உடல் முழுவதும் ரத்த காயத்தோட மயங்கி கிடந்தவளை பார்க்கும்போது அவளுக்கு நெஞ்செல்லாம் பதறி போச்சு. ஐயோ அப்படின்னு அலர்னபடி அவ பக்கத்துல போனவ அவளை எழுப்ப முயற்சி பண்ணான். அவ கண்களை திறக்கவே முடியாம சிரமப்படவும் மருத்துவருக்கு அழைச்சா. வந்து பார்த்த மருத்துவர் இது போலெல்லாம் யார் அடிச்சது அப்படின்னு பல தடவை கேட்டும் சரோஜா வாயே திறக்கல. இதோ பாருங்கம்மா, இப்படி ஒரு பெண்ணை மிருகத்தனமா சித்திரவதை செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போதைக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறேன், தினமும் வந்து பார்த்துட்டு போறேன். இந்த பொண்ணோட கணவர்கிட்ட சொல்லி வைங்க, இனி இது போல தொடர்ந்தா நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளை கொடுத்துட்டு போனாரு மருத்துவர். மயக்கம் தெளிஞ்ச மதுரா அழுதுகிட்டே இருந்தா. இந்த நரகத்திலிருந்து தனக்கு விடுதலையே கிடைக்காதான்னு மனம் முழுச பாரமா இருந்தது. சித்தார்த்த எவ்வளவு காதலிச்சேன், அவன் இப்போ எப்படி மாறி போயிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது மனசெல்லாம் வெறுத்து போச்சு. ஏதோ யோசனையிலேயே இருந்தா மதுரா. சித்தார்த் அழைச்சதுமே அலைபேசியை எடுத்த சரோஜா, என்ன தம்பி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இவ்வளவு கொடூரமாவா அடிப்பாங்க? பாவம் அந்த பொண்ணு, உடம்பெல்லாம் ரொம்ப காயம் அப்படின்னு சொன்னவகிட்ட இப்போ எப்படி இருக்காக்கா என்று மட்டும் கேட்டான் சித்தார்த். டாக்டர் வந்து மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்திருக்காரு தம்பி, எப்படியும் குணமாக 10 நாள் ஆகும் போல இருக்கு என்று டாக்டர் சொன்னதா சொன்னார். ஓ சரி, அவ குணமானதும் அவ எங்க போறான்னு சொல்றாளோ அங்க கொண்டு போய் நம்ம டிரைவரை விட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னான் சித்தார்த். சரோஜா அதிர்ந்து போய் என்ன தம்பி சொல்றீங்க, நிஜமாவா அப்படின்னு கேட்டா. ஆமா சரோஜாக்கா, நான் ஏமாந்தது போதும், இனியும் ஏமாறக்கு என்னால முடியாது. அவளை பத்திரமா எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னவன் அலைபேசிய அணைச்சான். ஒரு வினாடி தன்னோட காதுகளையே நம்ப முடியாம பார்த்தா சரோஜா. அப்புறம் ஒரு பெருமூச்சோட மதுராவை தேடி அவளோட அறைக்கு போனான். மதுராவிடம் சித்தார்த் சொன்னதை சொன்னான். அவளுக்குமே இது அதிர்ச்சி ஆச்சரியம்தான். சித்தார்த் நம்மள விட்டுட்டான், அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டவ எதையோ இழந்தது மாதிரி உணர்ந்தா. என்ன இழந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விட தெரியல. இன்னும் 10 நாள்ல இந்த சிறையிலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைச்சிடும். இனி அவளுடைய வாழ்க்கையில சித்தார்த் நிரந்தரமா வரப்போறதே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மனசுல ஏதோ ஒண்ணு அழுத்துச்சு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சவ ஒரு மூச்சு அழுதா. போதும், எல்லாமே போதும் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானம் செஞ்சுக்கிட்டு அவ வீட்டை விட்டு போற அந்த நாளுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சா மதுரா. ஆனா விதி யாரை விட்டது? அவ வீட்டை விட்டு போகாம இருக்க சங்கரி ரூபத்துல விதி விளையாடும்னு அவளை எதிர்பார்க்கலையே. வீட்டுல இருந்த சங்கரிக்கு சித்தார்த்தோட நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா இருந்தது. முகத்துல தெளிவே இல்லாம ஒரே நாள்ல போயிட்டு வந்த அந்த தாடியோட ஏதோ பறி கொடுத்தவ மாதிரி சுற்றிட்டு இருந்தான் சித்தார்த். சங்கரி ஏதாவது பேசினா சண்டை போடவாவது வாய் திறந்து கத்துவான். ஆனா இப்போ சங்கரி என்ன பேசினாலும் திரும்ப ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. பேசுறது மட்டுமா, அவ பேசுறத கவனிக்கிறது கூட இல்ல. ஏதோ ஜடம் மாதிரி உணர்ந்தா சங்கரி. என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு யோசிச்சவ யார கேட்கறதுன்னு ஒன்னும் புரியாம விழிச்சா. மாமியார் மாமனார் கிட்ட போனா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, வேற யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு யோசிச்சவளுக்கு திடீர்னு மூளையில ஒரு எண்ணம் வந்துச்சு. சித்தார்த்தோட அண்ணன் கௌதம் கிட்ட கேட்டா விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடியே கௌதம பார்க்க அவனுடைய அலுவலகத்திற்கு விரைந்தா சங்கரி. அலுவலகத்திற்கு சென்று கௌதம பார்த்தா. திடீர்னு சங்கரியை எதிர்பார்க்காத கௌதம், என்ன சங்கரி இவ்வளோ தூரம்,
சித்தார்த்து கிட்ட சொல்லியிருந்தா நானே உனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பேனே. இல்ல நீ எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாமே. எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு வந்து நிக்கிற என்று கேட்டான் கௌதம். சித்தார்த் கூட இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல போல இருக்கே, என்னாச்சு அவனுக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று மறுபடியும் கேட்டான் கௌதம். சங்கரி கௌதமை பார்த்து கொண்டே அவனுக்கு எதிரில் இருந்த நாற்காலியில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டான். என்ன கௌதம் சார், உங்க தம்பி வேற ஏதாவது வேலையில இறங்கியிருக்காரா அப்படின்னு நக்கலா கேட்டா சங்கரி. என்ன சங்கரி வளர்ற? சித்தார்த் என்ன வேலை செய்யறான்? ஆபீஸ்ல மட்டும்தானே கதியா இருக்கான் அப்படின்னு திருப்பி கேட்டான் கௌதம். இல்ல கௌதம் சார், நான் என்னென்னமோ கேள்விப்படுறேனே என்றால் கிண்டலாக. என்ன கேள்விப்பட்ட அப்படின்னு கேட்ட கௌதமுக்கு. என்னோட வீட்டு வேலைக்காரங்க சித்தார்த் அடிக்கடி வெளியூர் போறதாவும் ரொம்ப நாள் வீட்டுக்கே வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அவர் எங்க போறாருன்னு அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் போய் கேட்டேன். அவங்க எதுவுமே சொல்லல. ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வரும்னு நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு கூர்மையான பார்வையோட கேட்டா சங்கரி. அதை கேட்ட கௌதம் அதிர்ந்து போய் சங்கரியை பார்த்து விழிச்சான். ஒரு வினாடி அமைதியா இருந்தவன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சங்கரி, அவன் ஏதோ பிசினஸ் விஷயமா போயிருப்பான், அதையெல்லாம் நீ நினைச்சு குழப்பிக்காத. போய் வேலை பார். குழந்தை அனு இருக்கால, அம்மா கிட்ட ரொம்ப நாள் இருக்கா போல, அதை எடுத்துட்டு போய் நல்லா அன்பா பாத்துக்கோ. அதை விட்டுட்டு நீயும் அங்கங்க ஊசிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி உன்னோட குடும்ப வாழ்க்கைய நீயே அழிச்சுக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணான் கௌதம். அதை கேட்ட சங்கரி, உங்களோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். என்னோட வாழ்க்கைய எப்படி சரி பண்ணிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கௌதம் சார். சித்தார்த் அடிக்கடி எங்க போறாரு? அவர் பிசினஸ் விஷயமா வெளில போறது இல்ல அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அவருடைய பிசினஸ் விஷயமா வெளியில போறது அவரோட மேனேஜர் தானே, அதையும் கேட்டு விசாரிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது அவரே அடிக்கடி வெளில போறாரு. எங்க போறாருன்னு என்ன பண்றாருன்னு எனக்கு சொல்ல முடியுமா? அந்த கேள்விக்கு எனக்கு பதில் வந்தே ஆகணும். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர போவதே இல்லை அப்படின்னு அழுத்தமா சொன்னான் சங்கரி. அதை கேட்ட கௌதம், இவன் இன்னைக்கு நம்ம விட போறதுல போல இருக்கே அப்படின்னு மனசுல நினைச்சுவேன் பக்கத்துல இருக்கிற பேப்பர் வெயிட்ட ஊட்டிட்டே இருந்தான். அதை கண்ட சங்கரி, போதும் கௌதம், என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை எனக்கு சொல்லுங்க. என்னோட வாழ்க்கை எனக்கு வேணும். சித்தார்த் எங்க போறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டா சங்கரி. கௌதம் அழுத்தமா உதடுகளை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தவன், அப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க இல்லையா? சரி, நான் போய் உங்களுடைய ஆசை மனைவி கிட்டேயே பேசிக்கிறேன். அப்படி சித்தார்த் எங்கதான் போறாருன்னு அவளுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு திரும்பவும் கேட்டா சங்கரி. ஒரு வினாடி அதிர்ந்தே போனான் கௌதம். என்னது, அவனுடைய மனைவியா? ஐயோ, அவளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா பேயாட்ட ஆடுவாளே அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். இல்ல இல்ல சங்கரி, நானே சொல்றேன் அப்படின்னு மெதுவா நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் சொல்ல சொல்ல சங்கரியோட முகத்துல ஆத்திரம் பிரதிபலிச்சுது. எல்லாத்தையும் கூறி முடிச்சுவேன் விழிகளை உயர்த்தி சங்கரியை பார்த்தான். சங்கரியோட முகத்துல அவ்வளோ கோவம், கண்கள்ல கொலை வெறித்தனம் தாண்டவம் அடிச்சு. எவ்வளவு திமிரு அவங்களுக்கு 2 பேருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு கருவிக்கிட்டா. இந்த உண்மைய இப்பவாது என்கிட்ட சொன்னீங்களே, அது வரைக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்தை விட்டு வெளில வந்தவ நேரா வீட்டுக்கு வந்து அவளோட அறையில குறுக்கும் நெடுக்குமா நடக்க ஆரம்பிச்சா. எவ்வளவு திமிரு இவளுக்கு! அவ்வளவு தூரம் நான் சொல்லியும் மறுபடியும் சித்தார்த்தோட வாழ்க்கையில வந்திருக்காளே அப்படின்னு மனசுல கொந்தளிச்சுவ. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. உடனே அந்த வீடு எங்க இருக்குன்னு மறுபடியும் கௌதமுக்கே போன் பண்ணி கேட்டு விசாரிச்சா. அந்த வீட்டோட முகவரி வாங்கிட்டவ யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம கால் டாக்ஸியை பிடிச்சிட்டு அந்த வீட்டு முகவரிக்கே போனான். போகும்போது மதுராவை கடித்து குதறணும் அப்படிங்கிற ஆத்திரத்தோடையும் போனான். அவ வயிற்றுல சித்தார்த்தோட குழந்தையா? ஆனா அந்த கழுதைக்கு எவ்வளவு திமிர்! சித்தார்த்த மயக்கி சொத்தை அடையிறதுக்கு குழந்தைய வேற பெத்துக்கள் பாக்கறாளா அப்படின்னு மனசுல பஞ்சத்தோடயே போனான். அந்த வீட்டை பார்த்தவ அதிர்ந்தே போனான். சின்ன வீடா இருந்தாலுமே ரொம்ப அழகா இருந்தது. அது பாக்குறதுக்கு பங்களா மாதிரியே இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை அவ பார்த்ததே இல்லை. சித்தார்த்துக்கு இப்படி ஒரு வீடு இருக்கா என்ன? இந்த மாதிரி எல்லாம் சொத்து இருக்கிறதா அவன் சொல்லவே இல்லையே
அப்படின்னு விழிகளை விரிச்சு அந்த குட்டி பங்களாவையே பார்த்துட்டு இருந்தா. இவ்வளவு குட்டி பங்களால விழா மாதிரி இருக்கிற இந்த வீட்லயா அந்த மதுரா கழுதை இருக்கா அப்படின்னு மனசுல கொந்தளிச்சவ நேரா வாட்ச்மேன் கிட்ட போய் தான் உள்ள போறதுக்கு அனுமதி கேட்டான். வாட்ச்மேன் யாருன்னு விசாரிக்க, நான் சித்தார்த்தோட மனைவி அப்படின்னு கம்பீரமா சொன்னவ. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் கிட்ட அவ பேசிட்டு இருக்கவே இல்லை. அவ நேரா உள்ள போனவ வீட்டை முழுவதும் நோட்டமிட்டான். வீடு ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. அவளுக்கு அழகா இருந்தது. அதை பார்த்து விழிகளை விரிச்சுவ மதுரா கழுதை எங்க அப்படின்னு ஒவ்வொரு அறையா தேட ஆரம்பிச்சா. அப்போ சமையல் அறையில ஏதோ சத்தம் கேட்டு வெளில வந்தா சரோஜா. ஏதோ ஒரு பொண்ணு ஆடம்பர உடையோடு நல்ல மேக்கப்ல ஒவ்வொரு அறையா தேடிட்டு இருந்ததை பார்த்தவ, யாருங்க நீங்க, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா கடுப்போட சரோஜா. அவ எதிர்பார்க்கவே இல்ல வாட்ச்மேனை தாண்டி எப்படி இவ உள்ள வந்தா, அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஏய், என்ன சொன்ன? நான் என்ன நாயா? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன் அப்படின்னு சொன்னவ அவளை மேலும் கீழுமா பார்த்தா சங்கரி. நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் சித்தார்த்தோடைய மனைவி அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா சங்கரி. அவ சொன்ன விதம், அவ நின்ன தோரணை, இதெல்லாம் பார்த்த சரோஜா திகைச்சு போய் நின்னான். சித்தார்த் தம்பியோட மனைவியா இவ? கொஞ்சம் கூட சித்தார்த்துக்கு பொருத்தமே இல்லாம இருக்காளே. எவ்வளவு ஆடம்பரமான உடை, அழுத்தம் திருத்தமான திமிரான பேச்சு அப்படின்னு மனசுல நினைச்சவ, வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு பணிவோட சொன்னான். உடனே பணிவு உபச்சாரம் எல்லாம் உன்னோட கேட்கறதுக்காக நான் வரல. எங்க அந்த கழுத மதுரா அப்படின்னு கேட்டா சங்கரி. யாருமா அப்படின்னு விழி விரித்து கேட்டா சரோஜா. யாரா? ஏன் உனக்கு தெரியாது? இந்த வீட்டுல நீ மட்டும்தான் இருக்கியா? எங்க அந்த கழுத அப்படின்னு கேட்டா மறுபடியும். ஓ, இவ மதுரா தான் கேட்கிறா போல இருக்கே அப்படின்னு மனசுல குறிச்சுக்கிட்டவ, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலமா, கொஞ்சம் தூங்குறாங்க அப்படின்னு பணிவோட சொன்னான். நீங்க உட்காருங்கம்மா, நான் உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா சரோஜா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் அவளை பார்க்கணும். அவ எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா மறுபடியும். அம்மா, நான் தான் சொன்னேனே, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, டாக்டர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா தூங்குறாங்கம்மா, எழுப்ப வேண்டாம், நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா சரோஜா. ஏய், இந்த வீட்டுக்கு நீ முதலாளியா இல்ல நான் முதலாளியா? எங்கடி அவ, எங்கடி இருக்கா அவ அப்படின்னு திரும்ப கேட்டா சங்கரி. அவ டீ போட்டு பேசினதுல கொஞ்சம் கடுப்பானா சரோஜா. இத்தனை வருஷத்துல சித்தார்த் கூட அவளை டீ போட்டு பேசினதில்ல, மரியாதை குறைவா நடத்தியதும் இல்லை. இதோ இந்த மதுரா பொண்ணு எத்தனை நாளா நம்ம கூட இருக்கா, அக்காங்கிற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையுமே அவ பயன்படுத்தினதே இல்லை. இப்போ இவ இப்படி பேசுனது அவளுக்கு கோபத்தையே வரவழைச்சது சரோஜாவுக்கு. ஆனா முதலாளியாச்சே பல்ல கடிச்சுக்கிட்டு புடுத்துக்கிட்டா. ஏய், நான் என்ன கேட்டுட்டே இருக்கேன், நீ மரம் மாதிரி நிக்கிறே, எங்கடி அவ அப்படின்னு திரும்பி எகிர்னா சங்கரி. அவளுடைய கோபத்துக்கு பயந்து மதுராவோட அறைய கை காட்டிட்டு விலகி நின்னுட்டா சரோஜா. நேரா அந்த அறைக்கு போனவ மதுரா கட்டில தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தவ பொறுக்க முடியாம, எவ்வளவு திமிரு இவளுக்கு, என்னோட வீட்லயே வந்து எவ்வளவு ஹாயா தூங்குறா அப்படின்னு நினைச்சவ அவளை விழிக்க வைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சுற்றுமுற்றும் பார்த்தா. பக்கத்துல ஜக்குல தண்ணீர் இருந்ததை பார்த்தவ அதை எடுத்து வந்து அவ முகத்துல விசிறி அடிச்சா. மாத்திரை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்த மதுரா அந்த தண்ணீர் விழுந்ததுல பயந்து போய் எந்திரிச்சு உட்கார்ந்தா. கண்களை கசக்கிட்டு யாரது அப்படின்னு பார்க்கும்போது எதிரில சங்கரி நின்று இருக்கிறத பார்த்தோன்னு அதிர்ந்தே போனான். பயத்துல இதயம் தொண்டைக்கே வந்துருச்சு மதுராவுக்கு. ஏற்கனவே அவ உடலும் உள்ளமும் ஓஞ்சு போயிருந்தா. அப்படி இருக்கும்போது சங்கரியும் வந்து ஏதாவது பேசி ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயந்து போய் மிரண்டு விழிச்சா மதுரா.